Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 15th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இதில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், இதுக்கப்புறம் இன்னும் 2 டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ எப்படி லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 3 லைன் ட்ரா பண்ணணும். அதாவது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 3 லைன் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட் லைன் கீழே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு லைனு, அப்புறம் மேலே அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு லைனு. இப்போ இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸில் இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சென்டரில் ட்ரா பண்ணோம்ல அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படி மேலே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டு இங்கே ஒரு லாக்கு. அகெயின் நம்ம இப்போ ஃபில்லிங்கில் அப்படி மேலே கொண்டு போவோம். அதே நார்மல் பட்டன் ஹோல்னால் இங்கே சைடில் கொண்டு போவோம். டபுள் பட்டன் ஹோலுக்கு கீழே ஒரு ஸ்டிச் கொண்டு அதையும் அப்படியே மேலே இழுத்துட்டு போய் இங்கே ஒரு லாக் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் திரும்ப மேலே, அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலேயே 2 பக்கமும் கொடுக்குற மாதிரி, அதுக்கு தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நேமு. கீழேயும் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ சைடில் இந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, இப்போ மேலே இருந்து கீழே நம்ம எடுத்துகிட்டு இப்படி ஒரு லாக் போடுவோம்ல அதே மாதிரி கீழே இருந்து எடுத்துகிட்டு அந்த லூப்பையும் நம்ம ஒரு லாக் சென்டரில் அந்த இடத்துலையும் லாக் போடணும். அப்புறம் சைடில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு. அப்போ இந்த இடத்துல இப்போ கீழே ஒரு லாக்கு, திரும்ப கீழே இருந்து கொண்டு போய் அதே சென்டரில் ஒரு லாக்கு, அகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 3 ஸ்டிச் கிட்ட வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இது, இப்போ செகண்ட் ஒரு லாக்கு, அகெயின் ஒரு லாக்கு, அங்கே ஒரு செயின் ஸ்டிச்சும் 2 லாக் ஸ்டிச்சும் அந்த இடத்துல வருது. சென்டராக அந்த லைனில் தான் போடணும். அப்புறம் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அகெயின் மேலே இருந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப கீழே இருந்து மேலே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச்சு, அகெயின் ஒரு செயின் ஸ்டிச். கரெக்டாக அந்த லைனில் போடுங்க. நீங்கள் மேலே பஞ்ச் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும், அதேமாரி கீழே நீங்கள் ஸ்டிச் போடுறதும் கரெக்டாக இருக்கணும், அந்த லாக் ஸ்டிச் போடுறதும் கரெக்டாக அந்த லைனில் போடுங்க. இதுக்கு தான் லைன் ட்ராப் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் இப்படி போடணும். இதேமாதிரி ஷேப்ஸ்லையும் கர்வான ஷேப்ஸில் கூட நீங்கள் எப்படி போடணும்னு இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணி போடணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஷேப்ஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒர்க்கில் ஆல்ரெடி என்ன மாதிரி ஷேப்ஸில் போடணும்னு கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து நம்ம சேனலை கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். மேலேருந்து எடுக்கிறத ஒரு சின்னதாக லாக் போட்டுக்கிறேன். அகெயின் கீழே இருந்து ஒரு லூப் எடுக்கிறேன், அதை அப்படி மேலே கொண்டு போய் அங்கே ஒரு லாக் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு செயின் ஸ்டிச், அந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படி மேலே கொண்டு போய் கீழே ஒரு லாக், அகெயின் கீழே இருந்து மேலே ஒரு லாக். அதை கொண்டு வர அந்த லூப் வந்து நம்ம லாக் பண்ணணும். அதுக்காண்டி லாக் ஸ்டிச், மேலேருந்து கொண்டு வரதையும் லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு, கீழேருந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு போடுறதுனால ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அதை கேப் இல்லாமல் போடணுன்னா நம்ம பட்டன் ஹோலில் ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணோம், கேப் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்காம மேலேருந்து இழுத்து லாக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக செயின் ஸ்டிச் கொடுக்காம அகெயின் திரும்ப அப்படி மேலே போனோம்ல அதே மெத்தடில் தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயும் ஃபில்லிங்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து லீஃபை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி இடையில கொடுக்குற அந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் கொடுக்காம அப்படி கண்டினியூ பண்ணணும். பட்டன் ஹோல் ஃபில்லிங் கண்டினியூ பண்ணோம்ல அதே மெத்தட் தான். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு எல்லாமே எப்படிரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்னா எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் பட்டன் ஹோல்னால் எப்படி, ஃபில்லிங்னா எப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதே இதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்தா நம்ம ஒர்க் பண்ணலாம், அது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து சென்டரில் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு அடுத்து இதில் காமிக்கிறேன். இப்போ மேலேருந்து எடுத்து லாக் பண்ணிட்டோமா, இப்போ கீழே இருந்து கொண்டு போயும் லாக் பண்ணிவிட்டு
அடுத்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பீட்ஸ் கொடுக்கணும். நம்ம சின்னதாக பீட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ் வந்து நகராது, லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப மேலேருந்து கீழே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக லூஸ் ஆச்சுன்னா நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அந்த இடத்துல லூஸ் இருக்கக்கூடாது நாட்டு. அதேமாதிரி கிளாத்தும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சின்னதாக செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும். அதுக்குன்னு தனியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நெருக்கமாக தான் போடுறோம், அதனால் அதுக்கு லாக் ஸ்டிச்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வச்சும் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன மெத்தட்லேயே ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்த பீட்ஸை வச்சும் நீங்கள் ஸ்டிச்சஸை போட்டு பாருங்கள். கீழே பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா த்ரெட்டை இழுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கொண்டு போய் லாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி கீழே இருந்து நம்ம மேலே கொண்டு போகும்போது நல்லா இழுத்துட்டு டிப்பில் வச்சு இழுக்காதீங்க. டிப்பில் வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டில் வந்து பிசுறு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்கும். அது மாதிரி நூல் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக டிப்பில் பட்டாலும் இதாயிரும். இப்போ அந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு நான் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சுற்றி கொடுக்குற செயின் ஸ்டிச்சும் சில்க் த்ரெட்லேயே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். இதில் சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சு கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் கண்டிப்பாக நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணதும். அப்போ தான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக அந்த ஹோல்ஸை மறைக்கிற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் சுற்றி போட்டு இப்போ நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ லைன்ஸில் எப்படி டபுள் ஹோல் ஸ்டிச் போடணுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து ஷேப்ஸில் போடலாம். இப்போ ஒரு லீஃப் வந்து எப்படி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நான் லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லீஃபில் வந்து நான் இந்த மாதிரி கேப் விட்டு அதாவது சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி கேப் விட்டு எப்படி இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக போட மாட்டோம். லீஃப்னாலே நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த சைடில் லீஃபோட ஒரு சைடில் ஸ்லாண்டிங்காக வச்சு அங்கே பஞ்ச் பண்ணி அப்படி கீழே இழுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் இந்த சைடு அதே மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச்சு. அப்புறம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்தும் போட்டால் இது வந்து லீஃப் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாது. அதே செயின் இல்லாமல் போட்டால் ஃபுல்லாக ஃபில் ஆகும். இப்போ சென்டரில் அப்புறம் ஒரு செயின் கொடுத்துறேன். அந்த செயினை அந்த லாக் ஸ்டிச் போடுறது எல்லாமே அந்த சென்டர் லைனில் இருக்கணும். நம்ம லூப் எடுக்கிறது வந்து அந்த சைட் லீஃப் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த சைட் லீஃப்லேருந்து எடுக்கணும். இப்போ சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் இருந்து ஒரு லூப் எடுத்து சென்டர் லைனில் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அகைன் அந்த சைட்லேருந்து ஒரு லூப் எடுத்து லைனில் லாக் ஸ்டிச் கொடுத்து அகைன் அதே லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் எக்ஸ்ட்ராவாக செயின் ஸ்டிச் கொடுக்காம கூட நம்ம ஃபில் பண்ணியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம கேப் விட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேவா. இப்போ இந்த சைடில் லீஃப் ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா அழகாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம சுற்றி அப்படி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இது ஒன் டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் தான். அதாவது கேப் விட்டு நம்ம லீஃபை ஃபில் பண்ணியிருக்கோம். அதே கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே ஃபில்லிங் எப்படி பண்ணோம் அதே மாதிரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங்கும் அதே மாதிரி தான். சென்டரில் ஒரு செயின் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அங்கே சிங்கிள் சைடு மட்டும் நம்ம ஃபில்லிங் கொடுத்தோம். இதில் வந்து டபுள் சைடும் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம்.
மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னதுன்னு அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் எப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கேன். லீஃபுங்கிறதுனால ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சென்டரில் கேப் விட்டு ஒரு செயின் கொடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் செயின் இல்லாமலேயும் ஃபில்லிங்ஸ் மாதிரியும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிங்கிள் பட்டன் உள்ள ஃபில்லிங்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.